இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்தமா? வெரி குட். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வருடத்தின் முதல் நாள். இந்த முதல் நாளிலே இந்த நாளை யாருக்கு அர்ப்பணித்தவர்களாக நாம் கொண்டாடுகின்றோம்? அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று. இன்னைக்கு கத்தோலிக்க திருவவை என்றாலே மாதா கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? கத்தோலிக் ஆசி கேத்தலிக் அப்படின்னு சொன்னாவே மாதா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இங்கே இல்லாமல் இருக்கிறீங்க, அவங்க மட்டும் சத்தமாக சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இங்கே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னாவே இவ்வளவு சத்தமாக வருது. குட். இன்னும் இந்த திருவிழா கோலத்தில் தான் இன்னும் உட்காந்துருக்குறோம். நம்ம புத்தாடை அணிந்து சந்தோஷமான இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல உட்காந்துருக்குறோம். அதனால தான் இன்றைக்கி வாசகமே எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படித்தோம். அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. 3 விதமான ஆசிரை அவர்கள் குறித்து காட்டுகின்றார்கள். யாரை? மோசே ஆரோனை அழைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு போய் இந்த 3 வார்த்தைகளை அறிவே அப்படின்னு சொல்கிறார். ஒன்று என்ன வார்த்தை அப்படின்னா, நீ ஆசியாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். நீ ஆசியாக இருப்பாய். அதற்கடுத்து, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு ஆசி வழங்குவேன், எனது திருமுகத்தை உன்மீது திருப்பி உமக்கு ஆசியால், உன்னை ஆசியால் நிரப்புவேன் அப்படின்ற அருமையான வார்த்தைகள். 3 முக்கியமான வார்த்தைகள். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் இந்த இடத்திற்கு உள்ளேயே அமர்ந்திருக்கிறோம். அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தாயை முன்னிறுத்தி கத்தோலிக்க திருவவை எதுக்கு இன்னைக்கு முதல் நாளை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோமே என்றால், 33 ஆண்டுகள் அன்னை மரியாள் கண்ணும் கருத்துமாக யாரை பாதுகாத்தார்? சத்தமா? இயேசுவை பாதுகாத்தார் இல்லையா? அதனால தான் அதே போன்றுதான் இந்த 365 நாட்களையும் யாருடைய ஆசீர்வாதத்தை நினைத்து, அன்னை மரியாள் பெற்ற ஆசீர்வாதத்தை நினைத்து, ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்ற ஒரு பெண்ணை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பெண்ணை, ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் வழியாக இந்த நாளை நாம் தொடங்குகின்றோம் என்றால், நாமும் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக வாழ வளர வேண்டும் என்பதைத்தான் கத்தோலிக்க திருவவை நமக்கு இன்று நினைவூட்டுகின்றது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ். தூங்குறவங்க மட்டும் சத்தமாக சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த பக்கத்தில் மட்டும்தான் தூங்குறீங்க. இப்போ இந்த பக்கத்தில் உள்ளவங்க முழிச்சிட்டிங்க. வெரி குட். இன்னைக்கு அன்னை மரியாளை பற்றி பேசணும் அப்படின்னாவே சற்று தயக்கம் அப்படின்றது கத்தோலிக்க திருவவையில் சலசலப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சலசலப்பு ஏன் அப்படின்னா, அன்னைக்கு திருத்தந்தை அவர்களே அன்னை மரியாளை சொல்லுங்க இணை மீட்பர் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அது உண்மையா அப்படின்னு சொல்ல கேள்வி கேட்டோம்னா, திருத்தந்தை சொன்னதுக்கு பிறகு அது உண்மையாக தான் ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நிறைய பேர். திருத்தந்தை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதை மையப்படுத்துகின்றார்கள் இல்லையா? தமிழில் பாட்டு கூட அருமையான பாட்டு பாடுவோம் இல்லையா? தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ, அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம். அருமையா பாடிடுறோம் இல்லையா? தாயினுடைய மடி உலகம் என்றால் அவருடைய சேயின் மடிதான். இதை தாங்க அவர் சொன்னார். இதை போய் நம்ம தப்புன்னு சொல்லி நிறைய சலசலப்பு சஞ்சலங்களை பிரிவினை சபை சகோதரர்களுக்கு இது ஒரு நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போட்டது மாதிரி அவங்களுக்கு இது ஒரு கருத்தை தவறாக சிந்தித்து நம்முடைய நம்பிக்கையை குழப்புகின்ற அந்த அருமையான தருணத்தில் இன்றைக்கி ஆண்டினுடைய முதல் நாளை
அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அன்னை மரியாளை முறையாக நான் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அதனால தான் புஷ்பவனம் குப்புசாமியுடைய பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அருமையான வரிகள் இருக்கும். அவர் பாடிய பாடல் மாதாவின் மகிமைகளை எப்படி சொல்லுவே, மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லைங்களா? தீராத நோயெல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருதம்மா, வாராத இன்பமெல்லாம் வந்து என்னை சேருதம்மா, பாராலும் என் தாயே ஆரோக்கியமாதாவே, தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே அப்படின்னு நல்லா பாடுறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை கேள்விப்படலை ஃபாதர், இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக கேட்குறோம் அப்படின்னா யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள். இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் உள்வாங்கணும். உள்வாங்குகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் அர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். நான் கடந்த 25ஆம் தேதி பூசை வைக்கும் பொழுது 2 ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஞாபகம் இருக்காலேன்னு தெரியல. அன்றைக்கி பார்த்த அதே சாமியார் தான் நான், வேறு யாரும் இல்லை. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சாமியார் எங்கேயோ புதுசாக இருந்து வந்துட்டார் போல் அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை, அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு 2 விதமான ஹோம்ஒர்க்கை கடக்கணும். புது ஆண்டு, புதிய நாள், வருடத்தினுடைய முதல் நாள் அப்படின்னாவே அன்னை மரியாளை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நீங்களும் நானும் யார் என்பதை முறையாக அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. 3 வார்த்தைகளை மட்டும் விவிலியத்திலிருந்து எடுத்து படிச்சுட்டு, அன்னை மரியாளை நான் எந்த விதத்தில், எந்த கோணத்தில் நான் பார்க்க வேண்டும் அப்படின்றத நான் முதல்ல அறியணும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் ஹல்லேலூயா. பரவாயில்ல, என்னோட சேர்ந்து தூங்குறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குட். லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய நம்ம தான் அன்னை மரியாளை முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும் என்றால் அன்னை மரியாளை நான் அறிந்திருக்க வேண்டும். அன்னை மரியாளை நான் அறிந்திருந்தால் மட்டுமே என் ஆண்டவர் இயேசுவை நான் முழுமையாக அறிய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிறோம் எதற்காக இந்த வேறுபாடுகள் வந்தது அப்படின்றதையும் கத்தோலிக்க திருவையில் அதிகாரப்பூர்வமாகவும் வரலாற்று ரீதியாகவும் எடுத்துக் கூறுகின்ற வசனங்கள் தான் இந்த 3 வார்த்தைகள். எடுத்து படிச்சு பாருங்க. 1, வெரி குட். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி, வேற யாரையும் பார்த்து சொல்லலங்க, அன்னை மரியாளை நோக்கி வாழ்த்தொழி கூறியது. என்ன வாழ்த்தொழி சொல்றாங்க? அருள் நிறைந்தவரே, அருள் நிறைந்தவளே, சத்தமா அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய வார்த்தையை சொல்றீங்க? வானதூதருடைய வார்த்தையை சொல்றீங்க. அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க. அந்த வார்த்தைகளே அர்த்தங்கள். அருள் நிறைந்த பெண், அருள் நிறைந்த பெண். அதனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அந்த அருளை அன்னை மரியாள் பெற்றாலே அந்த அருளை இந்த இடத்தில், இந்த பலிபீடத்தில் இருந்து முகர்ந்து கொள்வதற்காக, எடுத்து செல்வதற்காக, அந்த அருளில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக அந்த முதல் வார்த்தையை அற்புதமாக சொல்லுகின்றது. அருள் நிறைந்தவள். எங்கேயும் அங்கு சொல்லவில்லை அருள் குறைந்தவளை நீர் ஒழிக அப்படின்னு சொல்லவே இல்லை. அருள் நிறைந்த பெண் அடையாளப்படுத்துகின்றார். எந்த பெண்களுக்கும் இந்த அருள் வழங்கப்படவில்லை, ஆனால் அன்னை மரியாளுக்கு வழங்கப்படுகின்றது. அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்தவள். அதற்கு அடுத்து அப்படியே படிங்க. அதே அந்த அதிகாரத்தில் 35வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமான வார்த்தையும் கொடுக்கப்படுகின்றது. 35வது வார்த்தை என்ன சொல்லுகின்றது? வானதூதர், மீண்டும் வானதூதர் யாரை? அன்னை மரியாளை நோக்கி தூய ஆவி உன் மீது நிழலிடும். அற்புதமான வார்த்தைங்க இது. தூய ஆவி யார் மீது நிழலிடும்? அன்னை மரியாள் மீது நிழலிடும். முதல்ல பார்த்தோம் அன்னை மரியாள் எப்படிப்பட்டவள்? அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்தவள். அடுத்து அன்னை மரியாள் இப்ப என்ன பார்க்கிறோம்? எந்த ஆவியால் நிரப்ப பெற்றவள்? தூய ஆவியால் நிரப்ப பெற்றவள். இந்த ஆசீர்வாதத்திற்கு வர்றமே, இந்த ஆசீர்வாதத்திற்கு இதெல்லாம் கடந்து வர வேண்டும். என் குடும்பம் அருள் நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கின்ற தேவ பிள்ளைகள் அருள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த ஆசிரை நாம் கடந்து செல்ல முடியும். சத்தமா படிங்க அந்த வார்த்தையை மீண்டும். தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிட வேண்டும். ஆதலால் உன் வழியாக பிறக்க இருக்கும் குழந்தையும் தூயது, அந்த குழந்தை இறைமகன் எனப்படும். அருமையான வார்த்தைகள். முதல் வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக் கொள்வோம். முதலில் நாம் பார்த்தோம், லூக்கா செய்தி 1வது அதிகாரம் 26வது வசனம் அருமையாக சொல்லுகின்றது, அருள் நிறைந்தவள். இப்பொழுது வானதூதர், அதே வானதூதர் உங்களை பார்த்து என்ன வார்த்தை தான் சொல்ல முடியும்? அருள் நிறைந்தவர்களே யார் வாழ்க? அருள் நிறைந்தவர்களே நீங்கள் வாழ்க. அருள் நிறைந்த மக்களினம் நீங்கள். அருள் குறைந்தவர்கள் அல்ல. அருள் குறைந்தவர்கள் இந்த இடத்திற்கு வர முடியாது, இந்த இடத்துல உட்கார முடியாது, இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, அந்த திருப்பலியில பங்கேற்க முடியாது. அடுத்த நாளைக்கு பார்த்துக்கிறோம், காலையில கூட திருப்பலி இருக்கு அப்படின்னு சோம்பேறித்தனத்திற்குள் போகின்றவர்கள் இங்க இந்த இடத்தில் இருந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எதால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம்? அருளால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது வார்த்தை, ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது வார்த்தைக்கும் வாங்க, மூன்றாவது வார்த்தைக்கும் வாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது ஒரு பாட்டோடு தொடங்கினேன். என்ன பாட்டு? முதல்ல தொடங்கின பாட்டு என்ன பாட்டு? தாயின் மடிதான் உலகம் என்றால் யாருடைய மடி? மோட்சம். சொல்லுங்க. இயேசு. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நான் அன்னை மரியாளை அறிந்திருக்க வேண்டும். அன்னை மரியாளை அறிந்திருக்க வேண்டும். நான் சொல்றேன், ஏன்றதை சொல்றேன் பின்னாடி, இல்லையா? மூன்றாவது வார்த்தை எடுத்துக்கிறீங்க. அதே அந்த அதிகாரத்தில் 42வது வசனத்தை படிங்க. 42வது வசனம். இந்த 3 வசனங்களையும் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கத்தோலிக்க திருவையில் அன்னை மரியாளிடம் இத்தகைய நற்பண்புகள், அருள் நிறைந்தவள், ஆவியால் நிரப்பப்பட்டவள், அதற்கு அடுத்தோம் இன்னொரு பெண். யார் அந்த பெண்? எலிசபெத் அம்மாள். எலிசபெத் அம்மாள். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த வார்த்தையை படிங்க தொடக்கத்தில். சத்தமா? அப்பொழுது அவர் உரத்த குரலில், யாரது? முதல்ல 2 பேரை பார்த்தோம். வானதூதர் அன்னை மரியாளை நோக்கி, அருள் நிறைந்தவளே நீர் வாழ்க என்று கூறினாள். இரண்டாவது இடத்தில் அதே அந்த வானதூதர் அன்னை மரியாளை உற்று நோக்கி, ஆவியால் நிரப்ப பெற்றவள் என்று கூறினார் என்பதை பார்க்கின்றோம். இங்கு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று அன்னை மரியாளை பார்த்த பொழுது, நல்ல கவனிக்கணும், தூய ஆவியால் நிரப்ப பெற்று நீங்களும் நானும் தூய ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தால் மட்டுமே இந்த அருளுக்கும் ஆசீருக்கும் சொந்தக்காரர்களாக முடியும். அதனால்தான் இந்த நன்னாளை, இந்த முதல் நாளை அன்னை மரியாளுக்கு இறைவனின் தாய் என்ற அடைமொழியோடு கத்தோலிக்க திருவை தொடங்குகின்றது என்றால் இதில் அர்த்தம் இருக்கின்றது. அன்னை பெற்ற அருள், அன்னை பெற்ற ஆசி, அன்னை பெற்ற ஆவி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் பங்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தையை பாருங்க. தூய ஆவியால் எலிசபெத் அம்மாள் ஆட்கொண்ட பிறகு, தூய ஆவியால் ஆட்கொண்ட பிறகு, அதனால்தான் கத்தோலிக்க திருவையில இந்த தெய்வீக பலிபீடத்தில் இருந்து நீங்கள் பெறுகின்ற அந்த நற்கருணை இருக்கின்றது அல்லவா? அந்த நற்கருணையை கிறிஸ்துவின் உடல் என்று குருவானவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ஆமேன் என்று ஆமோதிக்கின்றீர்கள் அல்லவா? அந்த ஆமேன் என்று ஆமோதிப்பதற்கு கூட எந்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? தூய ஆவியால். தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் அன்றி அப்பத்தை பிடித்து இதோ இறைவனின் செம்மறி என்று குருவானவர் உச்சரிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உடலை இதோ இறைவனின் இரத்தம் கிறிஸ்துவின் உடல் என்று உச்சரிக்கின்ற பொழுது உங்களுடைய பதில் ஆமேன் என்று இருந்தால் அது தூய ஆவியால் உந்தப்பட்டு அறிக்கையிடப்படுகின்ற உன்னதமான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க்கை பண்ணிடலாம். யாரும் தூங்கலைன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இப்படி திரும்பி பாருங்கள், யாராவது தூங்குறாங்களான்னு பாருங்கள், இல்லையா? இன்றைக்கி முதல்ல நிறைய நேரங்களில் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எங்கேயோ இருக்கிறவங்கள பார்த்து ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம், அட்வான்ஸாக சொல்லியிருப்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லி பாருங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். வேகமாக சொல்லிவிடுங்க. வேகமாக கமான். பின்னாடி முன்னாடி பக்கத்தில் சைடில் சொல்லுங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். வெக்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க.
ஆண்டுக்கு கடந்து வந்திருக்கீங்க. ஓர் ஆண்டை கடந்து இந்த அருமையான ஆண்டிற்கு கடந்து வந்திருக்கிறீங்க. வெரி குட். அடுத்த ஹோம்ஒர்க்கு அற்புதமான ஹோம்ஒர்க்கு, விடக்கூடாது. அடுத்த ஒரு பணி அப்படின்றது அற்புதமான ஒன்று. வெரி குட். எல்லாருமே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லாமல் இருந்திருக்க மாட்டீங்க. இந்த மூன்றையும் அன்னை மரியாள் பெற்றிருந்தாங்க அப்படின்னா எதை மூன்றையும்? அருளை, ஆவியை, ஆசியை. அதுதான் இந்த மூன்றாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை படிச்சிருங்கம்மா. தூய ஆவியால் நிரப்பப்பட்டு, ஆட்கொள்ளப்பட்டு, நிரப்பப்பட்டு அல்ல, ஆட்கொள்ளப்பட்டு. அங்கு உச்சரிக்கின்ற வாய்மொழி என்ன? பெண்களுக்குள் ஆசி பெற்றவள், ஆசி பெற்றவள். அந்த வார்த்தையோட நிப்பாட்டிருங்க. பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவள். சாதாரண பெண் அல்ல, பெண் அல்ல, பெண்களுக்குள், பெண்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பெண், சிறந்த பெண், ஆசீர் பெற்றவள், ஆசீர் பெற்றவள். இதுதான் இன்னைக்கு அடைமொழியாக அற்புதமான முதல் வாசகம் எடுத்து உரைக்கின்றது. என்ன சொல்லுகின்றார்? ஆரோனே, உன் சந்ததியினருக்கு அருவி, உன் பிள்ளைகளுக்கு அருவி. எதை அருவி? ஆசீர்வாதத்தை அருவி. யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இந்த அருளை, இந்த ஆவியை, இந்த ஆசியை பெற்ற மக்கள் மட்டுமே இந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால தான் புஷ்பவனம் குப்புசாமியோடைய பாட்டையும் நான் உச்சரித்து காட்டினேன். என்ன பாட்டு? மாதாவை பற்றி பேசணும் அப்படின்னா, மாதாவை பற்றி பேசணும் அப்படின்னா லிமிட்டட், நம்முடைய வார்த்தைகள் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? எஃப்ரேம் அப்படின்றவர், சிரியாவை சார்ந்த எஃப்ரேம் என்ற புனிதர் அருமையாக சொல்கிறாருங்க. கடல் தண்ணீரே மையானாலும், கடல் தண்ணீரே மையானாலும் இல்லையா, மரங்கள் எல்லாம் எழுதுகோள்கள் ஆனாலும் யாரை பற்றி, யாரை பற்றி எழுதிவிட முடியாது? அன்னை மரியாளை பற்றி எழுதிவிட முடியாது அப்படின்னு சொல்றார். அற்புதமாக சொல்றார். இப்ப 332 சொல்லிட்டாரு, 332 சொல்லிட்டார், அங்கே சொல்லிட்டாரு. அப்ப அவ்வளவு அவ்வளவு ஆழமாக அன்னை மரியாளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீங்களும் நானும் அறிந்திருக்கணுங்க. இனிமே யாரு கேட்டாலும் அன்னை மரியாள் அருளால், சொல்லுங்க, அருளால், சத்தமா, அருளால் நிரப்பப்பட்டவள் இல்லையா? யாரு கேட்டாலும் சொல்லணும், தெளிவா சொல்லணும். நிறைய சபையினர்கள், பிரிவினை சபை சகோதரர்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க இன்னைக்கு. யாருடைய விசுவாசத்தை ஒழிப்பதற்கு, கத்தோலிக்க கிறிஸ்துவத்தினுடைய விசுவாசத்தை திருடுவதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு விடக்கூடாது. அன்னை மரியாளை நீங்களும் நானும் நம்பினால் மட்டுமே யாரையும் நம்ப முடியும். யாரை? இயேசுவை அறிய முடியும். யான் சொல்றேன். இப்ப அலெக்சாண்ட்ரியா இல்லையா, அந்தியோக்கியா, 2 நகரத்தில் வாழ்ந்தவங்க இயேசுவை வேறு விதமாக புரிந்து கொண்டார்கள். மனித இயேசு, அடுத்து கடவுள் தன்மை கொண்டவர், டிவைன் ஜீசஸ், தி ஹியூமன் ஜீசஸ் அண்ட் டிவைன் ஜீசஸ் அப்படின்னு தனித்தனியா பிரித்து அவர்களுக்குள் வேறுபாடு, வேற்று கருத்துக்கள் தோன்றிய பொழுது அன்னை மரியாள் அந்த இடத்தில் அவசியமாக தேவைப்பட்டாள். மனித உருவம் என்பதற்கு மனிதரிடத்தில் இருந்து பிறந்தவள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் தேவைப்பட்டது. அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் தேவைப்பட்டது. அதே அன்னை மரியாள் இத்தகைய அருளால், ஆவியால், ஆசியால் நிரப்ப பெற்றாள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் தேவைப்பட்டது. இந்த டிவைன் ஜீசஸ் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கும் அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் அன்று தேவை, முக்கிய தேவையில் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, உங்களை திசை திருப்பலாம், விடக்கூடாது. அன்னை மரியாளை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அந்த சபைகளை நீங்கள் நாடணும்னு அவசியம் என்பதே இருக்கா இல்லையா? சொல்லுங்கங்க. நிறைய பேர் இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட, இதுக்கே உருவம் கொடுத்தவளை யாரு? யாரு சொல்லுங்க. அதனால தான் கத்தோலிக்க திருவை மன்றாட்டில் கூட எப்படி சொல்கிறோம்? வாக்கு தத்தத்தின் பெட்டகமே. இந்த வார்த்தையை உலகிற்கு அறிமுகம் செய்தவளே அன்னை மரியாள் இல்லையா? அதனால தான் அற்புதமா சொன்னாங்க, தூய ஆவி உன் மீது நிழலிடும். யாருடைய வல்லமை? உன்னதரின் வல்லமை, உன்னதரின் வல்லமை உன் மீது அசைவாடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
ரெண்டாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதை நீங்க உணர்ந்திருக்கணும். எதை? நீங்களும் நானும் எதை பெற்றவர்கள்? அருளை பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்கள், ஆசையை பெற்றவர்கள். ஆசையை பெற்றவர்கள் சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். எனக்குள் கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆசீர் எனக்குள் இருக்கணும். இப்போ நான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேரை பார்க்குறேன், திரும்ப கூட முடியல. ஏன்? என்ன உங்களை கட்டி போட்டிருக்குது? கடவுளுடைய அருள் அங்கு குறைவாக இருக்கின்றது, கடவுளுடைய ஆவி அங்கு குறைவுபடுகின்றது இல்லையா? கடவுளுடைய ஆசீர் அங்கு குறைவுபடுகின்றது. அடுத்த பணியை ஒன்று செய்ய போறீங்க, அற்புதமான பணி. எல்லாருமே செய்யுங்க தயவு செய்து. யாரும் ஐயோ அப்படின்னு தனிச்சு நிற்காதீங்க. தனிச்சு நிற்பதற்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கவே இல்லை, குடும்பமா இல்லையா? ஆண் பெண் அப்படித்தானே? ஆணை தனியாக பெண்ணை தனியாக ஆசீர்வதிக்கிறாங்களா கத்தோலிக்க திருவையில்? இல்லை. ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனி நீங்கள் இருவர் அல்ல, இனி நீங்கள் இருவர் அல்ல இல்லையா? கடவுளுடைய அருளால், ஆவியால், ஆசியால் இணைக்க பெற்ற ஒரே தேவ பிள்ளைகள், ஒரே தேவ பிள்ளைகள். இனி நீங்கள் இருவர் அல்ல, ஆண் என்றோ பெண் என்றோ, உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ இல்ல, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அதனால தான் கல்யாணம்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க கத்தோலிக்க திருவையில். கல்யாணம்னு சொல்லி கொடுக்குறாங்களா? தெரியாதவங்க தான் கல்யாணம் சொல்லுவோம். திருமணம் இல்லையா? திருமணம். எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு கேட்டால் என்ன செய்யக்கூடாது? கை தூக்கிடக்கூடாது. ரெடியாக நின்றீங்க, கை தூக்கிறதுக்கு ஒரு சிலர் அப்படின்னு வேகமாக கை எடுக்கிறீங்க. இல்லை, திருமணம். ஏன்? ஆண் பெண் இரு வேறு மனங்களை ஒன்றிணைக்கின்ற அற்புதமான ஆசீர்வாதமான அந்த திருவருட்சாதனம் இல்லையா? ஆண் பெண் என்று இருவரும் ஒன்றிணைகின்ற பொழுது தாம்பத்திய உறவுகளில் நீங்கள் இறைவனுடைய உடன் படைப்பாளர்களாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற அற்புதமான கருவிகள் நீங்கள். கல்யாணம் என்றால் என்ன? கல் பிளஸ் எனம். கல் என்பது துன்பம், எனம் என்பது பயணம். துன்ப பயணத்தில் அப்படி பயணிக்கின்றீர்களா? இல்ல. திருமணம், இருவரும் ஒரே மனமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் மட்டுமே குழந்தை செல்வம் என்ற ஆசீர்வாதத்தை இந்த உலகிற்கு நீங்கள் அறிமுகம் செய்கின்றீர்கள். இறைவனோடு இணைந்து உடன் படைப்பாளர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். அப்ப நீங்கள் இந்த இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்திற்குள் இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அகில உலக கத்தோலிக்க திருவைகள் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் இல்லையா, பல்வேறு சபைகள்லையும் சரி, இன்னைக்கு எல்லாரும் யாரை தேடி வந்திருக்கிறோம்? யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும்னு முடியாந்து இருக்கிறோம். அந்த ஆசீருக்குள்ள, அந்த அருளுக்குள்ள, இந்த ஆவிக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் சில பேர் நினைப்பாங்க இல்லையா, ஏய் என்னை அடிக்காத, என்னை திட்டாத அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டே வந்திருப்போம். ஏன்? இந்த ஆண்டு பூதம் நான் திட்டு வாங்குவேன் அப்படின்னு. அது மூட நம்பிக்கை, அது மூட நம்பிக்கை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். எப்பொழுது இந்த ஆலயத்தை இந்த 12 மணி நள்ளிரவு திருப்பலியில் நீர் பங்கேற்க வேண்டும் என்று உன்னுடைய குடும்பத்தோடு இங்கு வந்தீர்களோ அந்த கணமே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். எப்பொழுது நீ ஆண்டவரை தேடணும்னு நினைச்சிட்டியோ அந்த கணமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். எப்பொழுது உன் இருதயத்தில் அந்த நாட்டம், அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை உன்னிடத்தில் பிறப்பிடம் கொண்டதோ அந்த இடமே, அந்த கணமே நீயும் உன் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதனாலதான் தொடக்க நூல் புத்தகத்தில் ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் கூறுகின்றார், ஆபிரகாம் நீ ஆசியாக விளங்குவாய், உன் சந்ததியினர்கள், உன் வழியாக தோன்ற இருக்கின்ற சந்ததியர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீர் யார் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கின்றாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக விளங்குவார்கள் என்று அற்புதமாக சொல்லிட்டார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் எந்த ஆசையோடு, எந்த நம்பிக்கையோடு, எந்த வாஞ்சையோடு இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த தெய்வீக பலியில பங்கெடுக்கணும் நீங்களும் நானும் வந்தோமோ அந்த கணமே இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இப்போ ரெண்டாவது செயலை செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? வெக்கம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள அசிங்கம்ன்றது இருக்கவே சொல்லுங்க சொல்லுங்க. அசிங்கம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை தான் இப்போ செய்ய போகிறோம் இல்லையா? எந்த ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல இருந்து நீங்கள் பெற்றீர்களோ இல்லையா இல்லையா, அதனால தான் இந்த ஆசீர்வாதம்ன்றது, இந்த 3 வார்த்தைகள் என்பது கடவுள் உங்களுக்காக போரிட்டு கொண்டிருக்கின்றார், உங்களோடு இருக்கின்றார், உங்களோடு உங்கள் மத்தியில். யோசுவா 1:9 அப்படித்தான் சொல்லுகிறோம். வீரர்கள் துணிந்து நில், அஞ்சாதே, பயம் கொள்ளாதே, நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன். பாடுறோம் இல்லையா கத்தோலிக்க திருவையில்? கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் ரம்யா பாடுறோம், தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் நீ கடந்திட நேர்ந்தாலும். ரம்யா பாடுறோம். இப்ப நீங்க தான் பாடுனீங்க இல்லையா? அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ அப்படியே எழுந்திருப்போமா? இப்போ அப்படியே எழுந்திருப்போமா? யாரும் வெக்கப்படக்கூடாது, யாரும் அசிங்கப்படக்கூடாது இல்லையா? யார் வெக்கமே படக்கூடாது. நீங்கள் அருளுக்குள்ளே நிற்கிறீங்க, ஆசைக்குள்ளே நிற்கிறீங்க, ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நிற்கிறது எல்லாரும் எந்திரிங்க. யாருமே உட்காந்துருக்காதீங்க, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தூக்கமே வந்தாலும் தட்டி விட்டு எந்திரிச்சு பாருங்க, உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு உள்ள நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இந்த நேரத்தில் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்தை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்துருந்துருக்கலாம், உட்காரலாம். உங்களுடைய கணவரோடு உட்கார்ந்துருந்துருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களோடு உட்கார்ந்துருக்கலாம். உங்களுடைய பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். உங்களை தாண்டி உங்களுக்கு நிகராக கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ். உண்மையிலே ஆசீர்வாதம் வேணுன்ற பிள்ளைங்க இந்த செயலை செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கவலையே படக்கூடாது, அசிங்கமே படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு முறை நான் தாளவாடின்ற கிராமத்தை ஒரு பையன் கடந்து போக முடியாது. தாளவாடின்றது உங்களை மாதிரி இல்லை, சாதாரண தரையில் இருக்கக்கூடியதெல்லாம் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை அடைவதற்கு 28 ஹேர்பின் பென்ஸை கடந்து போகணும். அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறப்பல, ஃபாதர் முத முறையாக 27 ஹேர்பின் பென்ட்டில் ஏற போகிறேன், எனக்காக வேண்டிக்கிறேங்க ஃபாதர். இவ்வளவு நாள் சாதாரண நிலப்பரப்பில் வண்டி ஓட்டி இருக்கிறேன், ஆனால் மலை மேலே வண்டி ஓட்டியது எனக்கு பழக்கம் இல்லை ஃபாதர், வேண்டிக்கிறேங்க ஃபாதர்னு சொன்ன பையன் ஒரு 19, 18, 20 இந்த குறுகலான ஹேர்பின் பென்ஸில் போகும் பொழுது வண்டி நிலை தடுமாறி குடும்பத்தோடு அப்படியே சரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வாகனம் ஒரு பக்கத்தில் இருந்த மரத்தில் போயிட்டு அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே நிற்கும்போது அந்த பையன் கால் பண்ணி சொன்னது, ஃபாதர் அது மரமாக நான் கருதலை, இயேசுவின் கரமாக கருதனை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா கரைகளை தட்டி. அதே மாதிரி தான் இங்கே நிற்கின்ற கரங்கள் இயேசுவினுடைய கரங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னுடைய பிள்ளையோட கரம், என் கணவனுடைய கரம், என் மனைவியுடைய கரம்னு நினைக்கவே கூடாது.
இந்த இடத்துல இயேசுவினுடைய கரமா நீங்க மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. அப்படித்தான் நம்ம படித்தோம், அப்படித்தான் நம்ம வாசித்தோம், அப்படித்தான் நம்ம பிரசங்கத்தை கேட்டோம். அருளால நிரப்பப்பட்டு இருக்கிறோம், ஆவியால ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்திற்குள்ள ஆசீர்வாதமான பிள்ளைகளுக்குள்ள நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தோலிக்க திருவையில் அருமையான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, மூளை சாதிக்காததை கூட எது சாதித்து விடும்? முழந்தால் சாதித்து விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் முழங்கால் படியிட போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ற பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்ற பிள்ளைகள் அசிங்கத்தை பார்க்கக்கூடாது, வெட்கத்தை பார்க்கக்கூடாது. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண் என்ற வேறுபாடு இந்த இடத்துல கலைந்துட்டு ஒரே ஒரு செயலை செய்ய போகின்றோம். ஒருத்த பக்கத்தில் திரும்பி, யாராவது ஒருத்த பக்கத்தில் திரும்பி ஒருத்த முழந்தால் படிக்கிடுங்க, ஒருத்த கையை வைங்க மேலே, ஒருத்த முழந்தால் படிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆசீர்வதிக்கின்ற உன்னதமான நேரம். யாரும் தனிமையாக நிற்காதீங்க. கை வைங்க, தலையில கை வைங்க. எல்லாரும் உங்களுடைய கரம் தலையில இருக்கட்டும். யாருடைய தலையிலையாவது யாராவது 3 பேர் கூட சேர்ந்துக்கிறங்க. இது உன்னதமான நேரம். ஆண்டவருடைய அருளை, ஆசிரை, ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற உன்னதமான தருணம் இது. யாரும் தனிச்சு நிற்காதீங்க. ஆண்டவர் உங்களை தனிச்சு அழகுமார்க்க ஒருபோது விரும்புறதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. இன்றைய நாளிலிருந்து இந்த 365 நாட்களும் ஆண்டவர் உங்களோடு பயணிக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தெய்வத்திட இப்ப யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்களோ கண்களை மூடி கரங்களை அவர்கள் கை மீது, அவர்கள் தலை மீது வைத்து நீங்களும் அவர்களும் யாரெல்லாம் முழந்தால் படிக்கிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேற வேணும். நீங்கள் நினைத்து நிற்கின்ற வேண்டி நிற்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றதுக்காக எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போமா? எல்லாரும் இயேசுவே ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே இந்த மகனை எல்லாரும் வாயை திறந்து அப்பா ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லு. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவேன்னு சொல்லிப்பாரு, அப்பான்னு சொல்லிப்பாரு. இயேசுவே இந்த பிள்ளைய, இந்த மகனை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லு. அப்பா இதோ இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை இந்த ஆசீர்வாதமான இடத்தில் இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை, உம்முடைய தெய்வீக அருள், உம்முடைய தெய்வீக ஆசியால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே. இந்த குடும்பம், இந்த மகன் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அன்று நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே ஆபிரகாமிற்கு, மோசேவிற்கு, ஈசாக்கிற்கு, யாக்கோபிற்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து தலைமுறையாக ஆசீர்வதித்தீர. இந்த ஆலயத்தில் இருந்து உம்முடைய கரங்களாக நின்று கொண்டு தொட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மகனை ஆண்டவரே ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி 3 முறை சிலுவை அடையாளம் அறையுங்கள். 3 முறை சிலுவை அடையாளம் அறைந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அப்படி எழுந்து நிற்போமா? யாரெல்லாம் எழுந்து நின்றீர்களோ அவர்கள் முழந்தால் படியிடுங்கள். யாரெல்லாம் எழுந்து நின்றீர்களோ அவர்கள் முழந்தால் படியிடுங்க. வெட்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க, தனிச்சு நிக்காதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற உன்னதமான நேரம் இது. எப்ப எல்லாரும் வாய் திறந்து ஜபிக்கின்றோம், இந்த இடத்துல தீய ஆவிக்கு இடமே இல்லை, வெட்கத்துக்கு இடமே இல்லை, அசிங்கத்திற்கு இடமே இல்லை என்பதை உணர்ந்து கண்களை மூடி அப்படியே உணர்ந்து ஜபிப்போமா? எந்த மகனை அப்பான்னு சொல்லு. ஜபிக்க தெரியல இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இரு. உனக்குள்ள வல்லமை இறங்கும். இயேசுவினுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது உனக்குள்ள வல்லமை இறங்கும். இன்றைக்கு நற்செய்தி அப்படித்தான் சொல்லுது. இயேசுன்னு பெயரிட்டார்கள். அப்பா இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லு. இயேசுவே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வமே, எங்கள் மத்தியில் அசைவாண்டி கொண்டிருக்கின்ற தெய்வமே, ஆண்டவரே அன்று ஆதாம் ஏவாள் மத்தியிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உலவிக் கொண்டிருந்தது. அதே அந்த வல்லமை
வல்லமை வல்லமை ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை, இந்த மகனை, இந்த மகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அப்பா இந்த நேரத்தில் உம் மகனை, உம் மகளை உம்முடைய கரத்திலும் இருதயத்திலும் 5 திரு காயங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி இயேசுவே இந்த மகனை, இந்த மகளை இந்த ஆலயத்தில் இருந்து, ஆலய முற்றங்களில் இருந்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது இவர்கள் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவே உம் பிள்ளைகளை, உம் மகனை, உம் மகளை உம்முடைய தெய்வீக 5 திரு காயங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே இதோ உயர்த்தப்படுகின்ற உன்னதமான திருச்சிலுவையை, உயர்த்தி பிடிக்கின்ற இந்த உன்னதமான திருச்சிலுவையை, உயர்த்தி பிடிக்கின்ற உன்னதமான திருச்சிலுவை ஒற்று நோக்குகின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறினீரே அப்பா. இதோ உயர்த்தப்படுகின்ற உம்முடைய தெய்வீக மகன் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் யாரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உம் மகனை, மகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று 3 முறை சிலுவை அடையாளம் அறைந்து, 3 முறை சிலுவை அடையாளம் அறைந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு பலவீனங்களில் இருந்து உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லோரும் உன்னதமான திருச்சிலுவையை உற்று நோக்கியவர்களாக, உன்னதமான திருச்சிலுவையை உற்று நோக்கியவர்களாக கரங்களை குவிப்போம், கரங்களை குவிப்போம். அசிங்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், வெட்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அசிங்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், வெட்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். என் ஆண்டவரை ஆழ்ந்த விசுவாசத்தோடு நான் உற்று நோக்குகின்ற பொழுது என்னுடைய விசுவாச பார்வைகளின் வழியாக என் இருதயத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி உயர்த்தப்பட்டிருக்கின்ற உன்னதமான திருச்சிலுவையை வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு உற்று நோக்கி பாருங்கள். அவருடைய காயங்களில் இருந்து வழிந்தோடுகிற ரத்தமும் தண்ணீரும் உன் குடும்பத்தின் பாவங்களை, சாபங்களை கழுவி உன்னை ஆசீர்வாதத்திற்குள் அழைத்து வந்திருக்கின்ற உன் தெய்வம் இதோ உன் மத்தியில், உன் மத்தியில் உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தில், ஆழ்ந்த விசுவாசத்தில் அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல். கடந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்திர, கடந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்திர. இந்த 2026 என் குடும்பத்தையும் என்னையும் அடியெடுத்து வைத்து அழகு பார்ப்பதற்கு வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றே. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி நல்லவரே, நன்றி ராஜான்னு சொல்லி பாருங்க. என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நன்றி, 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 நன்றி இயேசுவே என்று சொல். நன்றி இயேசுவே என்று சொல். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. என்னோடு உடன் பயணிக்க ஆண்டவரே என்னை இந்த முதல் நாளில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நன்றி, 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 நன்றி. எல்லாவித வியாதிகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும், இடையூறுகளில் இருந்தும், துன்ப துயரங்களில் இருந்தும் என்னை விடுதலை கொடுத்துக் கொண்டு, என்னை விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி என்று சொல்லி, விபத்துகளில் இருந்து, விஷ பூச்சிகளிடமிருந்து, இயற்கை சீரழி, இயற்கை பேரழிவுகளில் இருந்து ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக உம்முடைய 5 திரு காயங்களுக்குள்ளாக, உம்முடைய 5 திரு காயங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து நான் சொல்ல சொல்லுவீர்களா? ஆண்டவரே, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் தொழிலை, என் பிள்ளைகளை, என் நிலப்புலங்களை, என் வில்லத்தை உம்முடைய கரத்தில், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.